இவ்வளவு நேரம் அக்குபஞ்சரையும் தேசிய மெடிசன் சொல்றாங்க பத்தி தானே பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் நான் இதை ஒரு தமிழ் மருத்துவம்னு சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ணேன். அதை பத்தி சொல்லாம எப்படி? சரி, இப்போ அக்குபஞ்சரோட தமிழ் வரலாறு பத்தி பார்ப்போமா? நம்ம இந்தியாவில் இதை நம்ம சித்தா ஆயுர்வேதா மாதிரி மூலிகை மருத்துவத்தில் அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தி இருக்கோம். அதுவும் 1-2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் பெண்கள் அணியக்கூடிய அணிகலனான காதணி, வளையல், மூக்குத்தி எல்லாமே எக்ஸாக்டா அக்குபஞ்சர் பாயிண்ட்ல போட்டிருக்காங்களாம். இன்னொரு ப்ரூஃப் சொல்லவா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பழனி நவபாஷான முருகன் சிலையில அக்குபஞ்சர் புள்ளியும் அதனோட சக்தியோட்ட பாதையும் பொறிச்சு வைக்கப்பட்டு இருக்கு. அந்த சிலைய உருவாக்குனது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ் சித்தரான போகர் தான் இந்த சிலைய உருவாக்கி இருக்காரு. அதனால இந்த மருத்துவம் உருவான இடம் தமிழ்நாடு தான் பெருமையா சொல்லலாம். அப்புறம் நாளடைவில் பயணிகளாலும் பல அறிஞர்களாலும் இது சீனால கற்பிக்கப்பட்டு பரவி இருக்கு. இதனால தான் சீனர்களும் அக்குபஞ்சு புத்தகங்களை போகரை நன்றின்னு குறிப்பிட்டு இருக்காங்க.